டிவிகே என்கிற ஒரு கட்சியில இருந்து திமுக என்கிற ஒரு கூட்டணி கட்சியை பூரா உடைச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆதவ் அர்ஜுனா பண்ணின வேலையினால டிஎம்கே கூட்டணியில இருந்த கட்சியை பூரா பிரிச்சிருக்கிறாங்க. எங்க கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி, இந்த கூட்டணியை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் உடனே ஓடி போச்சு. திருமாவளவே வெளியில இருந்து ஆதரவு தர்றேன்னு சொன்னார். கம்யூனிஸ்ட் 2 பேர், அந்த முஸ்லீம் கட்சி ஐயுஎம்லாம் அந்த கட்சி எல்லாமே எங்களோட தான் இருப்பாங்க 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 இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியா பாருங்க, டிஎம்கே தனியா பிரிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. இதுங்களுக்கோட கோரிக்கை என்ன? தனிச்சு விடப்படணும், எல்லா கட்சியும் தனிச்சு நிக்கணும் அப்படின்னு. இப்ப டிஎம்கே என்று வலுவான ஒரு கூட்டணியா இருந்தது, டிவிகே என்ற ஒரு வலுவான கூட்டணியா மாறி இருக்கு. இந்த பக்கத்தை ஆதவ் அர்ஜுனா டிஎம்கே கூட்டணியை உடைக்கிற பிளானிங்க அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கத்து பாருங்க, ஏடிஎம்கே என்ற ஒரு கூட்டணிய அவர் வலுவா பிளானிங் போட்டுட்டு இருக்காரு செங்கோட்டையன். நம்மள மாவட்ட செயலாளராக இருந்து நீக்கும் போது பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள பூரா இவங்கள மாவட்ட செயலாளர் இருந்து எந்த பொறுப்புல இருக்கக்கூடாது, எந்த ஒரு கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தூக்குறாரு பாரு எல்லா பேர்த்தையும் ஒவ்வொருத்தரையா. இவங்க 2 பேரும் பிளானிங் கரெக்டா போட்டிருக்காங்க, கச்சிதமா போட்டிருக்கிறாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கு பின்னால இந்த ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. இதை மனசுலயே ரொம்ப நாளா இந்த ஒரு கோரிக்கையை ஒரு 3 வருஷ காலமாவா வச்சிருந்துருக்குறாங்க மனசுல. அந்த காயை அவங்க கரெக்டா அடிச்சிருக்கிறாங்க, கரெக்டா புள்ளி வச்சது மாதிரி. இப்ப எஸ்பி வேலுமணிங்கிற ஒரு பேர்ல என்னைக்காவது செய்தியில பார்ப்போம், எதையாவது செய்தியில பார்ப்போம். சிவி சமூகங்கிறவர்ல என்னைக்காவது தான் அவர் மூஞ்சியெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க ஒரு தனி கூட்டணியா போய் அதுவே ஒரு முக்கிய செய்தியா போச்சு. மந்திரி பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவங்கெல்லாம் அங்க போனாங்க. அது கேரண்டியா எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு தெரியும், டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு தெரியும், எல்லா பேத்துக்குமே தெரியும். இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறத வெளியில இருந்து ஆதரவு தரேன்னு சொன்னா திருமாவளவனுக்கும் தெரியும், இந்திய கம்யூனிஸ்டுக்கும் தெரியும், ஐயுஎம்எலுக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாச்சுன்னா இந்த கட்சியில இருக்கிறது நம்ம இருக்கிறதுக்கு பிரயோசனம் இல்லை அப்படிங்கிறத நினைச்சுதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்க மாட்டோம், மறுசீரமைப்பு செய்யப்படும்னு கம்யூனிஸ்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. சரியான தீர்ப்பு அவங்க தான் சொன்னாங்க. இவங்கள வேற யாருமே சொல்லலை. ஆனா திருமாவளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா கட்சிக்காரரையும் பார்த்த டிவிகே தலைவர் எடப்பாடியாரையும் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி மேல அவருக்கு என்ன கோவமோ எங்களுக்கு தெரியல. அவர் பார்க்கட்டும், பார்க்காம இருக்கட்டும், இருந்தாலும் மனசுல ஒரு வருத்தம் தான். எல்லா பேர்த்தையும் பார்த்துட்டு அவங்கள கொஞ்சம் பார்க்கலங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா சிவி சமூகங்கிற ஒரு மூஞ்சியை ஒரு 4வது நாள் டிவிலையும் பார்த்ததில்லை. பார்த்தாலும் பார்க்குற மாதிரி இருக்காது எங்களுக்கு. நாங்கள் அவளை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. நாங்கள் ஏடிஎம்கே கட்சிக்காரங்க. எஸ்பி வேலுமணி இன்னைக்கு டிவி முன்னால நின்றுக்கிட்டு வெக்கமா இருக்கும் போல இருக்கு. யாரையும் பார்த்து செய்தி சேனல் இப்படி போடுறாங்க, நம்மளுக்கு வெக்கமா இருக்கணும், வெளியில தலகாட்ட முடியாது போல இருக்கு. நாங்க மந்திரி பதவி காட்டி ஓட்டு போடல, அப்படி போடல, இப்படி போடல, இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறாங்க, எங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வெக்கமா இருந்தா சாக வேண்டிதான், வேற வழி இல்லை. ஏன்னா நீ மந்திரி பதவிக்காண்டி போனியோ, நீ எதுக்காக வேண்டி போனியோ எங்களுக்கு தெரியாது. ஏன் இப்ப நீ சாகுறது மாதிரி பதில் சொல்லி தலையிற? நீயே தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கிற. அதுதான் தெரிஞ்சு போன ஒரு விஷயத்த போய் நீ ஏன் வெளியில சொல்லிட்டு தலையிற? பிரேக்கிங் நியூஸ்னா போடத்தான் செய்வாங்க செய்தியில. வெக்கமா இருக்குதுன்னா செத்துரு. ஏன் இப்போ சிவி சமூகத்தை பேட்டி கொடுக்க காணோம்? நீ ஏன் வளரிட்டு கிடக்குற? நீ ஏன் உங்களுக்குள்ள ஒரு பயமா? உடனே இனிமேதான் ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். நீ கட்சியில நின்று நிற்காம போ, சுயேட்சையா நின்று ஒரு கட்சி வையி. நாங்கள் ஏன்னு கேட்கலையே. நீயா ஒரு செய்தி சேனலுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறோம், எங்களுக்கு வெக்கமா இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற. வெக்கமா தான் இருக்கேன், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது? நம்ம ஒரு கெங்குன்னு பேசிக்கிட்டு இருந்தான். ஓரகையில் பார்க்க போனால் செந்தில் பாலாஜி எவ்வளவோ பரவாயில்ல, அவரெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் தான், பாவம். ஓ அளவுக்கு பார்க்கும்போது அவர் நல்ல மனுஷன்னு சொன்னான். நீங்கள்லாம் ஒரு நல்ல மனுஷங்கெல்லாம் இங்கே இருக்கிறீங்க, இவரெல்லாம் கட்சியை விட்டு ஓடிட்டாருன்னு பார்த்தோம். இப்போ நீ எல்லாம் இவ்வளவு கேவலமாக நடந்துக்கணும் பார்த்தோம்னா அவர் நல்ல மனுஷனாக தான் போயிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும், ஷேர் பண்ணுற அனைவருக்கும்
கமெண்ட் பண்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எடப்பாடி பழனிசாமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.